கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதானே தேவ சமாதானம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கான். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நாள் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை அப்படியே அனுப்பிவிடுகிறது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. பொதுவாகவே நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம்மை பசியும் பட்டினமாக, கவலையும் கண்ணீருமாக, வியாதியும் பலவீனமாக விடமாட்டார். அப்படி விடுகிறது ஆண்டவருடைய சித்தமும் இல்லை, ஆண்டவருக்கு விருப்பமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் ஒரு பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் நன்றாக இருக்கணும் என்று சொல்லி நினைப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் நன்றாக இருக்கணும் எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க. தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும்னு எந்த பெற்றோரும் நினைக்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவராக இயேசு ஜனங்களுக்கு 3 நாள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணார். அவர்கள் அப்படியே சாயங்காலமானது சீஷர்கள் சொல்கிறார்கள், ஒரு அனுப்பிடலாம், இல்லை நாங்கள் போய் ஏதாவது வாங்கிட்டு வரோம் ஆகாரம் கொடுக்கறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஜனங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அந்த வசனம் 16ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். 20ஆம் வசனத்தில் நான் சொல்லப்பட்ட எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதான் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அது நம்முடைய செய்தியின் தலைப்பு. அங்கே ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலே புருஷர்கள் சாப்பிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் கணக்கு வைக்கல, பிள்ளைகள் கணக்கு வைக்கல. அதனால் இந்த நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள், அவர்கள் போக வேண்டியதில்லை என்று சொன்னார். அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட மட்டும் ஒரு 5 அப்பமோ 2 மீன் இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அந்த 5 அப்பம் 2 மீன் நல்லா கவனிங்க. 3 நாளாக இயேசுனுடைய பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை கேட்கறதுக்காக ஜனங்க வந்திருக்கிறாங்க. வந்த ஜனங்க தாங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அந்த ஒரு சின்ன பையன்கிட்ட மட்டுமா அவங்க அம்மா எதனா கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அந்த சின்ன பையன் தான் என்கிட்ட இருக்குது 5 அப்பம் 2 மீன் சொல்லி அவன் சொன்னான். இந்த 5 அப்பம் 2 மீனை அவர்கள் சீஷரிடத்தில் வந்தது. முதலாவது இந்த சீஷர்கள் வாங்கி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்ததை நாம் பார்க்குறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 19ஆம் வசனம், அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். 20ஆம் வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். 16ஆம் வசனத்திலிருந்து, நீங்களே போஜனம் கொடுங்க, அனுப்ப வேண்டியதில்லைன்னு சொன்னார். அங்கே இருந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து சீஷரிடத்தில் கொடுத்தார்கள். சீஷர்களை இயேசு இடத்துல கொடுத்தார்கள். ஆண்டவர் அதை வாங்கி ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தார். எல்லாரும் பந்திருக்க சொல்லி சாப்பிட்டார்கள். அங்கே மீதமாயிருந்து 12 கூட எடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வந்தது ஆண்டவரிடத்தில் கொடுத்தது 5 அப்பம் 2 மீன். ஆனால் சாப்பிட்டவர்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னு சொல்லப்படும். இது மந்திரமெல்லாம் இல்லை, ஆகாயத்திலிருந்து நடந்ததும் இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதித்தினால் நடந்த காரியம். எனக்கு அன்பானதில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய குடும்பங்களில் இன்றைக்கி நிறைய விசுவாச குடும்பத்தில், ஊழியக்கார குடும்பத்தில் வறுமை வர்றதுக்கு காரணம், நம்முடைய வருமானத்தை, கையின் பிரயாசத்தை நாமே வச்சுருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதில்லை. அந்த 5 அப்பமும் 2 மீனும் அந்த சின்ன பையன்கிட்ட இருந்தபோது அது அவங்ககிட்ட தான் இருந்தது, அப்படியே தான் இருந்தது. நல்லா கவனிங்க. அது சீஷரிடத்தில் வந்தபோது 5 அப்பமும் 2 மீனும் அப்படியே தான் இருந்தது. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். அது 5000 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருந்தது, மீதமானது. எனக்கு அன்பானது நல்லா கவனிங்க. உங்களுடைய வருமானம் ரொம்ப குறைவான வருமானமாக இருந்தால் கூட அது எல்லாருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது போதுமானதாக இருக்க வேண்டும். அதில் மீதி இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். எவ்வளோ வந்தாலும் குடும்பத்தில் போதாது, பத்தாது, பற்றாக்குறை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னா அது ஒரு சாபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் உங்களுடைய வருமானம், கையின் பிரயாசம் ரொம்ப சொற்பமாக இருந்தால் கூட அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கணும், அதில் மீதம் இருக்கணும். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். 10 ரூபா உங்களுக்கு தினமும் வருமானம் வருது. அந்த 10 ரூபாயில் தசம பாகமாக 1 ரூபாய் கர்த்தருக்கு எடுத்து வச்சுருங்க.
8 ரூபாய் செலவு செய்யுங்க, 1 ரூபாய் மிச்சம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 1000 வந்தாலும் போதாது, 2000 வந்தாலும் ஒரு நாளைக்கு போதாது, 10,000 வந்தாலும் போதாதுன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பானையில் மாவு குறையக்கூடாது, எண்ணெய் குறையக்கூடாதுன்னா நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த அப்பத்தையும் மீனையும் அவர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்கு போகிற விசுவாசிகள் கட்டாயமாக கவனிங்க. 10ல் 1 பாகம் தசம பாகம், அது கர்த்தருக்குரியது, பாஸ்ட்டுக்கு கிடையாது, கர்த்தருக்குரியது. அந்த தசம பாகத்தை நீங்கள் எந்த சபையில் திருவந்து எடுக்கிறீங்களோ அந்த சபை போதகருக்கு தான் கொடுக்கணும். அவர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, உங்களை மதிக்க மாட்டேன்றாரு, உங்களுக்கு அவருக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் உங்கள் தசம பாகம் உங்கள் பேர் எழுதி அந்த காணிக்கை பெட்டியில் கவரை போட்டு வந்துடுங்க. உங்கள் தசம பாகம் நீங்கள் போகிற சபைக்கு தான் போகணுமே தவிர வேறு சபைக்கு போகக்கூடாது. உங்கள் காணிக்கையில் மன விருப்பத்தின்படி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தசம பாகம் பிரிச்செல்லாம் கொடுக்கக்கூடாது. 4 சபைக்கு பிரித்து கொடுத்து 4 ஊழியத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் அந்த பிரித்து கொடுக்குற அதிகாரம் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தனக்கு வருகிற காணிக்கை தசம்பாகத்தில் கூட தசமபாகம் எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே இருப்பீங்களான்னா உங்களுக்கு வருகிற தசம்பாகத்தை உங்கள் ஸ்தாபன தலைவருக்கு அனுப்பணும். உங்களுக்கு வருகிற தசம்பாகத்தை உங்களுடைய ஸ்தாபன தலைவருக்கு அனுப்பணும். அதுதான் ஒன்று நியாயமான ஒரு காரியம். இன்றைக்கு அப்படி அநேகர் செய்யாதனால அவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் போதாமல் இருக்கிறது, பற்றாக்குறை ஏற்படுகிறது, தரித்திரம் ஏற்படுகிறது. விசுவாசி ஆனாலும் சரி, பாஸ்டர்மார்கள் ஆனாலும் சரி, தரித்திரம் வர்றதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, நாம தான். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கூட நிறைய 12 கூடை நிரம்பினது, ஏன் 13 கூடையோ 11 கூடை நிரம்பியிருந்தால் என்ன ஆகும்? 12 சீசரில் தான் இருந்தாங்க கூட. அதனால் ஒரு சீசருக்கும் ஒரு கூடை வேணும். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த அப்பத்தையும் மீனையும் கொடுத்த சின்ன பையனுக்கு எந்த பங்கும் கிடையாது. இன்றைக்கு விசுவாசிகள் சபைக்கு நல்லா செய்வாங்க, சபைக்கும் சபையாருக்கும் அந்த பாஸ்ட்டுக்கும் இவங்களுக்கு சண்டை வந்துட்டால் நான் கொடுத்த காணிக்கும் தசம்பாகத்தை எழுதி வச்சு சண்டை போட்டு வாங்குகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாபம் தான் வரும். நீங்கள் பாஸ்ட்டுக்குன்னு கொடுக்கல, கர்த்தருக்குன்னு கொடுத்தீங்க. கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும், பாஸ்டர்கிட்டலாம் கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த சீஷனிடத்தில் இந்த அப்பத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவர் வாங்கி அதை பிட்டு ஆசீர்வத்தை பிட்டு திரும்ப அவர்கள்ட்ட கொடுத்தார். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூட மீதம் எடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ண முடிக்கிறேன். இந்த சாரிபாத் ஒரு விதவை வீட்டுக்கு எலியா போனார். அது போகும்போது அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்க்கலாம். அந்த அம்மா விறகு எதுக்கு பொறுக்கிறாங்களாம், கொஞ்சம் மாவு இருக்குது, இவங்களுக்கு ஒரு அடை சுடணும், பையனுக்கு ஒரு அடை சுடணும், சுட்டு சாப்பிட்டுட்டு சாகணும். அது ஏன் நீ சாப்பிடாமே சாகலாம்ல? ஆனால் ஒன்று சாகிறதுக்காக ஆண்டவர் எலியாவை அனுப்பலை. எலியாவும் போஷிக்கப்படணும், அந்த சாரிபாத் ஒவ்வொரு உதவியும் போஷிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம், சித்தம். ஆக அந்த எலியா சொல்கிறான், நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அந்த தண்ணி கொண்டு வரும்போது உங்களுடைய கையில் ஒரு சின்ன அடையை பண்ணி எனக்கு கொண்டு வாட்டோம். ஐயா கொஞ்சமாவது தான் இருக்குது, நாங்கள் சுட்டு சாப்பிட போகிறோம், சாக போகிறோம். சரி, முதலாவது நீ எனக்கு கொண்டு வா. இந்த மழை பெய்கிற வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் உன்னுடைய பானையில் மாவு குறையாது, எண்ணெய் குறையாது, மழையை ஆண்டவர் வருஷிக்கிற வரைக்கும் அது குறையாமல் இருக்குன்னு சொன்னான். அந்த விதவை அப்படியே செய்தால் அவருடைய பானையில் மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை. கர்த்தர் எலியாவை கொண்டு அந்த விதவையை போஷித்தார், எலியாவும் போஷிக்கப்பட்டார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு கர்த்தர் 5000 பேரை போஷித்தார். புருஷர்கள் மாத்திரம், பெண்களில் கணக்கு வைக்கல, சிறு பிள்ளைகள் கணக்கு வைக்கல. ஆனால் 12 கூட நிறைய எடுத்தார்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது மீதமாகணும், மிச்சம் ஆகணும். கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அதில் 10 ரூபா, சொன்னது போல் 10 ரூபாய் வருமானத்தில் கூட 1 ரூபாய் மிச்சம் ஆகணுன்னா நீங்கள் அந்த முதலாவது 10ல் 1 ஆண்டவர் கொடுங்க. ஜெபம் பண்ணும், ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து 12 கூட நிறைய எடுத்தார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். அவர் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஆண்டவரே, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளையுடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாற வேண்டும்,
தரித்திரம் மாற வேண்டும், கஷ்டமான சூழ்நிலை மாற வேண்டும். இதெல்லாம் மாற்றக்கூடியவர் நீர் மாத்திரமே. அவர்கள் அந்த காணிக்கை தசம்பாத்தில் சரியாக இருக்கும்படி உதவி செய்யும். இந்த ஜாயிட்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஓனர் ஆசீர்வதி, அவருக்கு நல்ல சுகம் பலன் ஆயுசினால தாங்க. பணிபுரிதான் தம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே வாழ்வில் நன்மை செய்தாரே. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே வாழ்வில் நன்மை செய்தாரே. எண்ணிலா நன்மைகட்காய், எண்ணிலா நன்மைகட்காய், எண்ணிலா நன்மைகட்காய், தினம் எண்ணிலா நன்மைகட்காய் பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே வாழ்வில் நன்மை செய்தாரே. எந்தன் பாதம் கல்லிலே என்றும் இடராமல், ஏழை எந்த நின் பாவம் சாபம் போக்கியே. எந்தன் பாதம் கல்லிலே என்றும் இடராமல், ஏழை எந்த நின் பாவம் சாபம் போக்கியே. ஏழையை மீட்டுக் கொண்டார், ஏழையை மீட்டுக் கொண்டார், ஏழையை மீட்டுக் கொண்டார், ஏழையை மீட்டுக் கொண்டார். பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீத